அறிவு என்பது மூளை சம்பந்தப்பட்டது, அன்பு என்பது மனம் சம்பந்தப்பட்டது. மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசமே என்ன என்றால், மனிதனுக்கு மட்டும்தான் ஆண்டவன் மூளையையும் மனதையும் கொடுத்திருக்கிறார். விலங்குகளுக்கு மூளை கொடுத்திருக்கிறார், ஆனால் மனம் கிடையாது. அந்த மூளையும் ஆறு அறிவு உள்ள மனிதன் உபயோகப்படுத்துகிற மாதிரி விலங்குகள் உபயோகப்படுத்தாது. இந்த அன்பு வேண்டுமா அறிவு வேண்டுமா என்பது பட்டிமன்றம் அல்ல. இந்த உலகத்தை இயக்கக்கூடிய ரெண்டு பெரிய காரணிகள் அன்பும் அறிவும். நாம் வாழ்வதற்கான ரெண்டு பெரிய காரணிகள் அன்பும் அறிவும். இப்போ அறிவு பெருத்து கொண்டே வருகிறது. இந்த நூற்றாண்டில் அன்பு சுருங்கி கொண்டே வருகிறது. அறிவு எங்கேயோ போய் உச்சத்தில் நிற்கிறது, அன்பு அதல பாதாளத்தில் கிடக்கிறது. எந்த நாயையாவது பார்த்து நம்ம போகிறோம், தெரியாமல் நாயை மிதிச்சிட்டோம், நாய் நம்மளை கடிச்சிருச்சு, சி ஒரு பேராசிரியர்னு கூட பார்க்காம கடிக்கிறியே, அது நாய்க்கு பேச தெரிஞ்சால் என்ன சொல்லும்னா, அதனால தான் கடித்தேன். நீ எத்தனை மாணவர்களை கடிச்சிருக்க? ஒரு நாய் கடிச்சிருச்சுன்னா பெரியவர்களே சீ நாயேன்னு சொல்லுவோமே ஒழிய நீலாம் ஒரு நாயான்னு கேட்க மாட்டோம். ஒரு பேராசிரியர், ஒரு மேடை பேச்சாளன், ஒரு பட்டிமன்ற பேச்சாளன் கூட அடையாளம் தெரியாமல் இப்படி பிடுங்கிட்டியே, சீ நாயேன்னு சொல்ல மாட்டோம். சீ நாயேன்னு தான் சொல்லுவோம், நீலாம் ஒரு நாயான்னு கேட்க மாட்டோம். நாய்க்கு அஞ்சறிவு தான். உலக படைப்புகளிலே நீயெல்லாம் ஒரு அப்படின்னு கேட்கறதுக்கு தகுதியான ஒரு ஜீவன் உண்டு என்றால் யாரு? சும்மா சொல்லுங்க, யாரு? மனுஷன் மட்டும்தான். ஏண்டா நீலாம் ஒரு மனுஷனாடா, உனக்கெல்லாம் ஒரு வெள்ளை வேட்டி, ஒரு வெள்ளை சட்டை, ஒரு முளை கயிறு இல்லை, நான் வேணா வாங்கி தரட்டா? கொஞ்சம் நஞ்சு கிடைக்கல உனக்கு? ஏண்டா இரக்கமே இல்லாமல் வாழ்கிற நீலாம் ஒரு மனுஷனாடா? அப்போ மனுஷனாக இருக்கணும்னா, நல்லா கவனம் வச்சுக்கோங்க, மனுஷனாக இருக்கணும்னா இதயம் நிறைய அன்பு இருக்க வேண்டும். சரி, அன்பு மட்டும் இருந்தால் போதுமா? மூளை இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும். நீங்கள் ஒருத்தரை பார்த்தா மூளை இருக்கான்னு கேட்குறீங்க. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் என்னையவே கேட்குறீங்க, உனக்கு மூளை இருக்கா அப்படின்னா டக்குன்னு ஸ்கல்லை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மூளை இருக்கும். புரியுதா? டக்குன்னு மண்டை ஓட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா மூளை இருக்கும். இருக்கிற மூளையே இருக்கான்னு ஏன் கேட்குறாரு? பெரியோர்களே, மனமோ மூளையோ இருந்தால் போதாது, அதற்கான பண்புகளோடு இயங்க வேண்டும். மூளையும் இயங்க வேண்டும், அதனுடைய பண்போடு இயங்க வேண்டும், அறிவு இருக்க வேண்டும். அப்போ அறிவு இருக்கான்னு கேட்குறதுக்கு பதிலாக தான் என்ன கேட்குறான்? மூளை இருக்கான்னு கேட்குறான். மூளை இருக்குது, ஆனால் ஃபங்க்ஷன் பண்ணலை. மனசு இருக்குது, என்ன மனம்லாம் ஒரு கல்லான்னு கேட்குறான். கல் மனசுக்காரங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கல் மனசுக்காரன்னா அன்பில்லை, மூளை வத்தி போச்சாங்கிறான். அப்படின்னா அறிவில்லை. புரியுதுங்களா? அன்பும் அறிவும் இல்லாத மனித கூட்டம் இன்றைக்கு பெருகி வருகிறது என்பது இந்த நூற்றாண்டின் மிகப்பெரிய அவலம். அன்பும் கிடையாது, அறிவும் கிடையாது. நீங்கள் ஜல்லிக்கட்டு காளையை அடக்குனானா ஆம்பளம்பிங்க. ஒரு அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு காளையை ஒருத்தன் அடக்குறான்னு வைங்க, அவனை சரியான ஆம்பளடான்னு முதுகில் தட்டி சொல்லுவீங்க. அதே ஆம்பளை 2 நாள் கழித்து ஒரு 3 மாத குழந்தைய தூக்கி மிரண்டு வர்ற மாட்டுக்கு முன்னாடி எரிஞ்சான்னு வைங்க, என்ன சொல்லணும்? 2 நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? அவனை என்ன சொன்னீங்க? நீ தான்டா நம்ம ஏரியாலே ஆம்பளைன்னீங்க. அப்போ இந்த குழந்தைய தூக்கி மாட்டுக்கு முன்னாடி எரிஞ்சா என்ன சொல்லணும்? ஏண்டா நீலாம் ஒரு ஆம்பளையாடான்னு தானே கேட்கணும். என்ன 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆம்பளைன்னு அங்கீகாரம் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீலாம் ஒரு ஆம்பளையாடான்னு கேட்க மாட்டான். மாட்டை அடக்குனா ஆம்பளை, குழந்தைய தூக்கி மாட்டுக்கு முன்னாடி போட்டா நீலாம் ஒரு
நீலாம் ஒரு மனுஷனாடாம்பா. அப்படின்னா என்ன தெரியுதா? ஆம்பளையாக இருக்கிறதுக்கு உடம்பு வலிமை, மீசை. முதல்ல ஆம்பளையாக இருக்கிறதுக்கு மீசை வேணுங்கிற அவசியமே கிடையாது. ஆம்பளைக்கும் மீசைக்கும் கனெக்ஷனே கிடையாது. அப்படியே சொல்லி பழக்கிட்டாங்க. பெருசாக மீச்சை வச்சுருந்தா அவர் பெரிய அவன் ஒரு வடிவேலு திரைப்படத்தில் என் தலைவன் வருவான்டா, என் தலைவன் வருவான்டான்னு வந்தாங்க. குரலே வராது, ஆனால் மீசை பெருசாக வச்சுருவான். மீசைக்கும் ஆண்மைக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது. புரியுதுங்களா? இரக்கமற்ற காரியங்களை செய்தால், அன்பற்ற காரியங்களை செய்தால் மனிதன் கிடையாது. உடலில் வலிமை இருந்தால் அவன் ஆம்பளை. அவ்வளோதாங்க. இந்த அன்பையும் அறிவையும் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த புத்தக திருவிழாக்களுடைய நோக்கம். நீங்கள் நிறைய புத்தகங்களை வாசிக்க 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 உங்கள் நெஞ்சமெல்லாம் அன்பு ததும்பும், உங்களுடைய மூளையெல்லாம் அறிவு நிரம்பும். இந்த அன்பு இல்லாமல் போச்சுன்னா என்ன ஆகும்னு பாருங்களேன். இப்போ குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. பார்த்தீங்களா? நீங்கள் சிவில் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அங்கே வர்ற வழக்கில் 95% வழக்கு விவாகரத்து வழக்கு. என்ன காரணம்? கல்யாணத்தன்னைக்கு எல்லாரும் அச்சதை தூவுனானா இல்லையா? எல்லா பையிலும் தூவுனானா இல்லையா? எல்லா பையிலும் 100 200 மொய் வச்சானா இல்லையா? ஐயர் நமக்கு தெரியாத மந்திரம்லாம் சொன்னாரா இல்லையா? என்னமில்லாம சொன்னார். அவருக்கு விளங்கும்னு நான் நம்புகிறேன். அதே தெரியல சொல்கிறாரு. பெரியவங்க வயசில் மூத்தவங்கள்லாம் மேடையில் வந்து ஆசீர்வாதம் பண்ணங்களா இல்லையா? அப்போ ஐயர் மந்திரம் சொல்லியிருக்காரு, பெரியவங்க ஆசீர்வாதம் செஞ்சுருக்காங்க, அச்சதை தூவி இருக்காங்க. இவ்வளவு நல்லதுன்னு நடந்த பிறகு 3 வருஷத்தில் விவாகரத்துன்னு போய் நிற்கிறாங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? மந்திரம் பொய்யா? அச்சதை பொய்யா? ஆசீர்வாதம் பொய்யா? இல்லைன்னா இந்த 2 பேருக்கு வாழ தெரியலையா? ஒரே காரணம், 3வது வருஷத்தில் விவாகரத்துன்னு போய் நிற்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம், அந்த 2 பேருக்குள்ளே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே அன்பு பரிமாற்றம் இல்லை. மெக்கானிக்கல் கப்புள், எந்திரகதியான தம்பதிகள். அவ்வளோதான். இப்போ எனக்கும் என் மனைவிக்கும், எனக்கும் என் மனைவி, எனக்கும் ஒரு பெண்ணுக்கும் கல்யாணம் ஆன பிறகு தானே மனைவி. நீங்கள் எனக்கும் என் மனைவிக்கும் கல்யாணம் ஆகினா அது எப்படிடா ஒரு மனைவிக்கு மறுபடியும் ஒரு தடவை கல்யாணம் ஆகும்? எனக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் ஆன பிறகு அவள் மனைவி ஆகிட்டா. இப்போ எனக்கும் என் மனைவிக்கும் தாம்பத்தியம் ஆரம்பித்து, இது கரெக்டு, எனக்கும் என் மனைவிக்கும் தாம்பத்தியம் ஆரம்பித்து 52 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 1973 கல்யாணம், 52 வருஷம். சண்டை இல்லையா எங்களுக்குள்ள? சச்சரவு இல்லையா? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா? எங்கேயாவது பட்டிமன்றம் பேசிட்டு அழுத்து சலிச்சு போகையில் வீட்டு பிரச்சனை எதையாவது சொன்னா உனக்கு அறிவு இருக்காம்பேன். உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டவுடனே என் மனைவி அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க தெரியுமா? உனக்கு அறிவு இருக்கா? சாரிங்க எனக்கு இல்லைன்னு போயிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு அறிவு இருக்கான்னு கேட்குற உனக்கு இருக்கா? எனக்கு அறிவு இல்லைங்கன்னு சொல்லிட்டு நகண்டுட்டாங்கன்னு வைங்க, பிரச்சனையே கிடையாது. பிரச்சனைகள் தொடங்குவதும் பிரச்சனைகள் தீர்வதும் வார்த்தைகளில்தான். பிரச்சனைகள் தொடங்குவதும் வார்த்தைகளில்தான். இப்போ அதுக்கு பதிலாக என் மனைவி ராத்திரி 2 மணிக்கு யாரை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டேன். உங்க பாரியா, யாரை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டேன். உங்கள் அம்மாவுக்கு அறிவில்லை, உங்கள் ஐயாவுக்கு அறிவில்லை, உங்கள் ஆட்சிக்கு அறிவில்லை, உங்கள் தாத்தா, மொத்தத்தில் உன் பரம்பரைக்கே அறிவில்லை அப்படின்னு பேசினாங்கன்னா நான் யார் பரம்பரையை பற்றி யாரடி பேசுகிறது? உன் வவுஸ் எனக்கு தெரியாதா? உங்கள் அப்பன் என்ன பொழப்பு பொழைச்சான்னு எனக்கு தெரியாதா? நான் எத்தனை மணிக்கு? ராத்திரி 2 மணிக்கு. இது முத்தி முத்தி போச்சுன்னா கடைசியில் விவாகரத்துன்னு போய் நிற்கிறாங்க. நான் சமீபத்தில் சுவிட்சர்லாந்தில் பேச போயிருந்தேனுங்க. இந்த மாதிரி நல்ல தமிழர்கள் கூட்டம் இருந்தது. ஒரு 4-5 இங்கிலீஷ்காரங்களும் இருந்தாங்க, ஃபாரினர்ஸ் இருந்தாங்க. அது என்னமோ நம்ம நாட்டில் ஃபாரினர்ஸ்னால் இங்கிலீஷ்காரங்கன்றான்.
சுவிட்சர்லாந்துக்காரனும் ஃபாரினர் தான், இங்கிலீஷ்காரன் மட்டும் ஃபாரினர். அது என்னமோ நம்ம நாட்டில் அப்படி சில எங்கேயாவது புறப்படுற போது எங்கே போகிறீங்க அப்படின்னா, புறப்படுற போது எங்கே போகிறீங்கன்னு கேட்டு, இல்லை போகிற காரியம் விளங்கவா போகுது அப்படிமா. அதே ஆள் 2 நாள் கழித்து நான் புறப்படையில், ப்ரொஃபஸர் வேர் ஆர் யூ கோயிங் அப்படின்னு கேட்டான்னு வைங்க, ஐ ஆம் கோயிங் டு ராமநாதபுரம். 2 கழுதையும் ஒன்று தானே. தமிழில் சொன்னால் சகுனத்தடையா, இங்கிலீஷில் சொன்னால் சகுனத்தடை இல்லையா. பேசி முடித்த உடனே ஒரு ஒரு ஃபாரினர் வந்து கை கொடுத்தான். அவனுக்கு புரியலை, நான் பேசினது புரியலை. ஆனால் சபையில் கை தட்டுறாங்க சிரிக்கிறாங்கன்னு ஒன்று நல்லா பேசுகிறான் போல் இருக்குன்னு அவன் நினச்சிக்கிட்டான். நல்லா பேசுகிறான், ஆள் கருப்பாக இருந்தாலும் நல்லா பேசுகிறான், பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டான். வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரொஃபஸர், how old are you? I am about 80. Oh my God, 80 years. Oh, are you married? அட விளங்காம போகிறவனே, 80 வயசு வரைக்குமா கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க, அதிர்ஷ்டக்காரங்க இருப்பாங்க. 80 வயசு வரைக்கும் ஒருத்தன் கல்யாணம் ஆகாமல் இருக்கானா அவன் அதிர்ஷ்டக்காரன். ஆர் யூ மேரீட் அப்படின்னா, யா அஃப்கோர்ஸ். ஹவ் லாங் ஆர் யூ மேரீட்? கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? அபவுட் 52 years. ஓ மை காட், 52 long years with the same wife? 52 வருஷம் ஒரே பஞ்சாதியோடைய அண்ணா. ஆமாடானா மயங்கி விழுந்துட்டான். பெரியோர்களே, தமிழ்நாட்டுக்கும் மேலை நாட்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுகிறேன். ஒரு பெண்ணோடு 52 ஆண்டுகள் ஒருவன் தாம்பத்தியம் நடத்துகிறான் என்றால் அது அவனுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே. ஆனால் மேலை நாட்டுக்காரனை பொறுத்தவரையிலே அது அதிசயம், அது ஆச்சரியம். 52 வருஷம் ஒரே பஞ்சாதியோடையா? ஓ மை காட், ஹூ இஸ் சின்ஃபுல்ங்கிறான். 2 பேரில் யார் பாவிங்கிறான். ஏன் எங்களுக்குள்ள விவாகரத்து வரல? நாங்கள் எங்கள் தாம்பத்தியத்தில் அறிவை பயன்படுத்துவதை விட அதிகமாக அன்பை பயன்படுத்தினோம். நான் அவளை நேசித்தேன், அவள் என்னை நேசித்தாள். சண்டை சச்சரவு இல்லை, சண்டை சச்சரவே எங்களுக்குள்ளே இல்லை. 50 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகின்னு எவனாவது சொன்னானா அவங்க வாழவே இல்லைன்னு அர்த்தம். செத்த பயலுக. கணவனும் மனைவியுமா ஒரு 4 சோத்துக்குள்ளே இருக்கையில் சண்டை வராமல் அது என்னையா சோராசியம்? ஊடுதல் காமத்திற்கு இன்பம், அதற்கின்பம் கூடி முயங்க பெறின். திருவள்ளுவர் பாட்டு அன்னைக்கு சண்டைனா அருவாள்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது. ஊடுதல் சின்னதாக பேசிக்கணும். உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், காலையில் காலேஜுக்கு கிளம்பையில் சண்டை போட்டுட்டு காலேஜுக்கு கிளம்பையில் சண்டை போடையில் என் மனைவிக்கு என் மேலே அதீதமான வெறுப்பு வரும். காலேஜுக்கு போன உடனே மனசு கேட்காம, அம்மா நீ சாப்பிட்டியாம்மா, சாரிம்மா ஏதோ கோபத்தில் பேசிட்டேன்னு சொன்னால் அன்பு 100% பெருகிவிடும். சண்டைக்கு பிறகு வர்ற சமாதானத்தில் பெரிய சந்தோஷம் இருக்குது. இல்லை சண்டை இல்லாமல் இருக்கா? பிரச்சனை இல்லாமல் இருக்கா? சண்டையோ சச்சரவோ அன்பை வைத்து தீர்த்து கொண்டீர்கள் என்றால், பெரியோர்களே, பிரச்சனை வர்ற போது அறிவை பயன்படுத்தாதீர்கள். எல்லாரும் அப்படி தான் சொல்லுவான். பிரச்சனை வர்ற போது அறிவை பயன்படுத்தணும்னா பிரச்சனை பெருசாயிரும். புரிதுங்களா? அறிவை பயன்படுத்த வேண்டிய இடத்துல அறிவை பயன்படுத்தணும், அன்பை பயன்படுத்த வேண்டிய இடத்துல அன்பை பயன்படுத்தணும். இப்போ ஒரு பாட்டனி ஸ்டூடெண்ட் வந்து ஒரு செடியை பிச்சு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கணுன்னு ப்ரொஃபஸர் சொல்கிற போது வள்ளலார் சொன்னார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார். நான் எப்படி இந்த செடியை பிய்ப்பது? நீ எப்படி செடியை பிய்க்காமல் பாட்டனி டிகிரி வாங்குவாய்? பாட்டனி டிகிரி வாங்குறதுக்கு அறிவு, செடியை பிச்சு தான் ஆகணும். குழந்தை அப்பான்னு ஓடியாந்துன்னா அந்த குழந்தைய தூக்கி 3.5 கிலோ இரத்த நாளங்கள், சதை, எலும்பு இன்னும் 80 வருஷம் கழித்து கிளவி ஆகிவிடும், செத்து போய்விடும். ஐயோ கடவுளே! பச்சை குழந்தை
விளங்க மாட்டான் அந்த பையன். பாட்டனி ஸ்டூடெண்ட் அன்பு செலுத்தக்கூடாது, அறிவை தான் பயன்படுத்தணும். ஒரு தகப்பனோ தாயோ ஒரு குழந்தைய பார்த்து அறிவை வச்சு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. குழந்தை அழுக்கா மூக்கு ஒழுகிக்கிட்டு குழந்தை ஓடியாண்டா வேட்டியை தூக்கி மூக்கை தொடச்சிட்டு ராசா சே நான் சின்ன பிள்ளையில இருந்த மாதிரியே இருக்கியடா அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனும் சின்ன பிள்ளையில ஒழுக்கியிருக்கான். பாசம்தான் சார் வாழ்க்கை. ஒரு ஏர்போர்ட்டில் கணவனும் மனைவியும் சிங்கப்பூர் போகிறதுக்காக போகிறாங்க. போர்டிங் பாஸ் போட போனால் அங்கே டைட்டாக வந்திருக்காங்க, பக்கத்து சீட் இல்லை. உடனே அந்த போர்டிங் பாஸ் போடுற பொண்ணு சொல்லுது, மேடம், மனைவி தான் போர்டிங் பாஸ் போட போயிருக்காங்க, மேடம் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் பக்கத்தில் சீட் இல்லை, உங்களுக்கு 2வது ரோலையும் உங்கள் கணவருக்கு 6வது ரோலையும் தான் இருக்குது, பரவாயில்லையாண்ணா. அந்த பொண்ணு வேறு வழி இல்லைன்னா இப்போ போடுங்க மேடம்னு. கணவனார் வந்தார், போர்டிங் பாஸ் போட்டியா? போட்டேங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கும் அடுத்தடுத்த சீட் இல்லைங்க, எனக்கு 2வது ரோலையும் உங்களுக்கு 6வது ரோலையும் தாங்க இருக்குது. அப்படியா? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொன்ன போகிறோமா இப்படி பக்கத்து சீட் இல்லாமல் போட்டாங்க, நான் என்னென்னு கேட்டு வரேன் அப்படின்னு டகப்புகான்னு போனான். போய் அந்த பொண்ணுகிட்ட, என்ன நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு தெரிஞ்ச பிறகு சீட்டை முன்னையும் பின்னையுமா போட்டிருக்கிறீங்க அப்படின்னு. அந்த பொண்ணு, சாரிங்க நீங்கள் ரொம்ப லேட்டாக வந்திருக்கிறீங்க, அந்த 2 சீட்டு தாங்க அவைலபிளாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப சாரிங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு ஒன்று. அவன் சொல்கிறான், மன்னிப்புலாம் கேட்க வேண்டாம் மேடம், அவளுக்கு 2வது ரோலையும் எனக்கு 6வது ரோலையும் போட்டிங்களே, அதுக்கு நான் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணுமா? எக்ஸ்ட்ராவாக பே பண்ணணுமான்னு ஒன்று அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. நீங்கள் பே பண்ண வேணாம், மேடம் ஏற்கனவே பே பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் சிங்கப்பூருக்கு போனா என்ன, சிலோனுக்கு போனா என்ன, ஜப்பானுக்கு போனா என்ன, தாய்லாந்துக்கு போனா என்ன, என்ன இளவு பிரயோஜனம்? ஒரு ரெண்டு உடல் போகுதே ஒழிய 2 உயிர் போகலையே சார், மனம் போகலையே, அன்பு இல்லையே. புரியுதுங்களா? உல்லாச பிரயாணம்னு புறப்பட்டா ரயில்வே ஸ்டேஷன்லன்னா அவங்க போக வேண்டிய ரயில் 2 மணி நேரம் தாமதமாக வருதுன்னு சொன்னால் உடனே அவன் புருஷங்காரன் 2 மணி நேரம் லேட்டான். அந்த அம்மா, அதுக்கு நான் என்னங்க பண்ணுறது? அவங்க புறப்பட்ட பிரயாணம் என்ன பிரயாணம்? உல்லாச பிரயாணம். உல்லாச பிரயாணம். நான் என்னங்க பண்ணுறது? நான் என்னங்க பண்ணுறது? உன் கூட புறப்பட்ட எந்த காரியமாவது விளங்கியிருக்கா? எங்கே வச்சுக்கிட்டு? ரயில்வே ஸ்டேஷனில் வச்சுக்கிட்டு உல்லாச பிரயாணம் புறப்பட்டுருக்காங்க. ஏங்க ட்ரெயின் லேட்டாக வந்தால் அதுக்கு நான் என்னங்க பண்ணுறது? திரும்ப அதையே சொல்லாத, திரும்ப அதையே சொல்லாத, செவுட்டில் இழுத்துருவேன். என்ன நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன் நீ? ஏண்டி லேட்டு? ஒன்று அந்த பொண்ணு கோவம் வந்து, எங்கள் அப்பாவா ரயில் ஓட்டுறாரு, மருமக நிற்கிறாருன்னு வேகமாக வர்றதுக்கு. அவன் மவன், எப்பா அம்மா குரலை உயர்த்துறா. யார் மகன்? 8 வயசு பையன். அம்மா, அப்பா அம்மா குரலை உயர்த்துறா, ரயில்வே ஸ்டேஷன் பார்த்துக்க, பொது இடத்துல அடி வாங்காத. புரியுதா? சரி, இவங்க எந்த பயணம் போனாலும் அதில் உல்லாச பயணம் இருக்காது சார். பயணத்தில் உல்லாச பயணம் என்று எதுவும் இல்லை பெரியோர்களே. பயணம் புறப்படுகிறவர்கள் மனதில் அன்பும் உல்லாசமும் இருந்தால்தான் அவர்கள் எந்த பயணம் போனாலும் அது உல்லாச பயணம். அன்பு இருக்கணும். அன்பு தான் ரொம்ப முக்கியம். முதியோர்லாம் எப்படி வந்தது? குடும்ப கோர்ட் எப்படி வந்தது? அன்பு இல்லாததுனால தானே. அறிவு இல்லை. ஒரு 80 வயசு பெரியவரை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்தே ஆகணும்னு மருமக சொல்லி மகன் கொண்டு போய் சேர்த்துட்டான். எங்கள் பக்கத்து வீடு. நான் கேட்டேன், ஏம்மா உன் வீட்டுக்காரரை பெற்று வளர்த்து ஆளாக்கி உன் கையில் ஒப்படைச்சிருக்காரு, அவரை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் போட்டியம்மா, எவ்வளோ வருத்தப்படுவார் தெரியுமாம்மா, கஷ்டப்படுவார்மா அப்படின்னு. அங்கிள், நாங்கள் அப்படி ஒன்றும் கல் நெஞ்சக்காரங்க இல்லை அங்கிள். எங்கள் மாமனாரை கொண்டு போய் சேர்த்துருக்கிற முதியோர் இல்லத்தில் நீச்சல் குளம்லாம் இருக்கு அங்கிள். எதுக்கு அந்த ஆள் நீந்தி ஜலசமாதி அடையவா? அதில் அவன் ஹார்ஸ் ரைடிங்லாம் இருக்குது. எங்கே? முதியோர் இல்லத்தில் ஹார்ஸில் ஏறி 80 வயசில் டக்கட 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 நேர மேலே.
அன்பு இல்லைன்னா குடும்ப கோர்ட்டு, அன்பு இல்லைன்னா முதியோர் இல்லம், அன்பு இல்லைன்னா குழந்தைகள். சார், விவாகரத்தான அந்த சிங்கிள் பேரண்டிங்கில் வளர்கிற குழந்தைகளுடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? எங்கேயாவது யோசிச்சு பார்க்குறீங்களா? அதில் இன்னொரு பெரிய கொடுமை, இந்த ஜெனரேஷன், இந்த தலைமுறை பிள்ளைகள், நாங்கள் நண்பர்களாக பிரிகிறோம். எப்படியா? வி பார்ட் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். சப்புன்னு அடிக்கணும். நண்பர்களாக பிரிகிற நீங்கள் நண்பர்களாக ஏன் சேர்ந்து வாழக்கூடாது? புரியுதா? உடம்புக்கும் உயிருக்கும் இடையில இருக்கிற நட்பு தான் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில நட்புன்னு திருவள்ளுவர் சொன்னார். உடம்போடு உயிரிடை என்ன, மற்றென்ன மடந்தையோடு எம்மிடை நட்புனார். கணவன் மனைவி உறவுன்னு கூட சொல்லலை, நட்புனார். கணவனுக்கும் மனைவிக்கு நட்பு இருக்கணும். நட்பு இருக்கணும்னா நெஞ்சத்தில் அன்பு இருக்கணும். அன்பு இல்லாமல் நட்பு வராது. அவர் குழந்தைகளை வளர்க்குற போது ஓவர் பேரண்டிங், எதுக்கு எடுத்தாலும் ஒப்பிடுறது. அந்த பார்த்தியா எதிர்த்த விட்டு மாமா அத்தை பொண்ணை பார்த்தியா? அந்த பொண்ணு மொட்டை மாடியில் நிற்குமே பார்த்தியா? அது அங்கேயும் கிழக்கையும் மேற்கையும் போய் படிச்சுக்கிட்டே இருக்கும். பார்த்துக்க, அது எந்த சப்ஜெக்ட்லேயாவது ஃபெயில் ஆகுதா பார்த்தியா? பாமா அத்தை பொண்ணை பார்த்தியா? யார்? தகப்பேன். ஒரு நாள் பார்த்தா பாமா அத்தை பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டான். இந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போனதுக்கு யாரா காரணம்னு கேட்டா, யார் காரணம்? மை டேடிங்கிறான். அவர் தான் ரொம்ப ஆசைப்பட்டார். பாத்தியா 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 ஓதுற மாதிரி ஓதுனாரு. எப்படி? பாத்தியா பாத்தியா பாத்தியாலாரு. ரொம்ப பிடிச்சி போச்சு. நானும் பார்த்தேன். அண்ணலும் நோக்கினா அவளும் நோக்கினா போயாச்சு. ஏன் சார் கம்பேர் பண்ணுறீங்க? தென்னை மரமும் பனை மரமும் ஏன் சார் கம்பேர் பண்ணுறீங்க? தென்னை மரம் இளநீ கொடுக்கும், பனை மரம் நொங்கு கொடுக்கும். நல்ல தென்னை மரம் நல்ல இளநீர் கொடுக்கும், நல்ல பனை மரம் நல்ல நுங்கு கொடுக்கும். அவ்வளோதான். ஏன் தென்னையையும் பனையையும் ஒப்பிட்டுக்கிட்டு அது இப்படி இது இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? சின்ன சின்ன வெற்றிகளை குழந்தைகள் கொண்டு வந்தால் பாராட்டுங்கள். எல்லாத்துக்கும் அன்பு வேணும். இப்போ அறிவு, அன்புனா என்ன தெரியுமா? ஒன்று சொல்லிடுறேன். அது ஒரு விஷயம். இன்றைக்கி பக்தி பெருகிக்கிட்டே வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் போகுது. பாத யாத்திரையாக மேல்மருவத்தூருக்கு ஒரு கூட்டம் போகுது. பக்தி பெருகிட்டே. பக்திக்கு அடிப்படை என்ன தெரியுமா? திருநீர் இல்லை. பக்திக்கு அடிப்படை குங்குமம் இல்லை. பக்திக்கு அடிப்படை அன்பு. அன்பெனும் குடிலில் குடிபுகும் அரசே. வள்ளலார். ஒரு குடிசைக்குள்ளே வருவார் ராஜா. அன்பு இருக்கிற குடிசைக்குள்ளே ஆண்டவன் வருவார். அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே. இன்றைக்கு பக்தி என்று போகிற கூட்டம் எதுவுமே அன்பு கிடையாது. ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு போகிற சாமி ஒரு சாமி இன்னொரு சாமி சண்டை ஓடுது. குருசாமி சொன்ன நேரத்தில் அந்த சாமி வரலன்னா, குருசாமி உனக்கு அறிவு இருக்கா? எப்போ வர சொன்ன, எப்போ வர்ற? ஒன்று அவன் சாமியே சரணம் ஐயப்பா போய் தொலை. சார், அன்பு இல்லாமல் கோயிலுக்கு போகிறது பணம் இல்லாமல் ஹோட்டலுக்கு போகிற மாதிரி. ஒன்றும் கிடைக்காது. அன்பு இல்லாமல் கோயிலுக்கு போகக்கூடாது. அன்பு எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றறியேம் பராபரமே. அதுதான் பக்தி. நீங்கள் கோயிலில் போய் விவேகானந்த சுவாமி சொன்னார், ஒரு இளைஞன் 25 வயது வரைக்கும் கோயிலுக்கு போகவில்லை என்றால் அவனை கண்டிக்க வேண்டும். யாராவது ஒரு முதியவன் 80 வயது வரைக்கும் கோயிலுக்கு போய்கொண்டே இருந்தால் அவனை தண்டிக்க வேண்டும்னார் சுவாமி சொன்னார். விவேகானந்தர் சொன்னார். 80 வயசு வரைக்கும் கோயிலில் போயிட்டு சொற்றுன வேதியன் சோதிவானவன் பொற்றுனது பொருந்த. அது தேவாரம் திருவாசத்தை சொல்கிற ஸ்பீடை பார்த்துருக்கீங்களா? சொற்றுன வேதியன் சோதிவானவன் பொற்றுனது பொருந்த கைதல் கற்றுணை புட்டி ஒரு கடலில் பாய்ச்சி நற்றுணையாவது நமச்சிவாய் இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ள பல்லக விளக்கது பலருங்கான்பது நல்லக விளக்கது நமச்சிவாய காதலாகி கசிந்து கண்ணீர். சிவபெருமான் வந்து ஸ்டாப், ஒரு நிமிஷம் நில்லு. இப்போ மூணாவதாக ஒன்று சொன்னியே, அதை சொல்லு. காதலா மெதுவாக சொல்லு. பரன்னு சொல்லாத, மெதுவாக சொல்லு மெதுவாக ஒரு வார்த்தையாக சொல்லு. காதலாகி கசிந்து
பக்தினா என்னன்னு சொல்கிறார் ஞானசம்பந்த பெருமான். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி. புரியுதா? காதல்னா என்ன? அன்பு. எப்போ மனம் கசியும்? அன்பு இருந்தால் கசியும். எப்போ கண்ணீர் பெருகும்? அன்பு இருந்தால் பெருகும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுதல் எங்கே இருக்குது? வேக வேகமாக போகிறான். பூரா வியாபார ஸ்தலம் மாதிரி, பொருட்காட்சி மாதிரி ஆகிடுது. வெளியில் கோயிலுக்கு வெளியில் இருக்கிற பிச்சைக்காரன் அம்மா தாயே அப்படின்னா சாமி கும்பிட்டுட்டு வர்ற பொம்பளை சொல்லுது, இந்த பிச்சைக்காரங்க தொல்லை தாங்க முடியலை. சரி, வெளியில் உட்காந்துட்டு அம்மா தாயேன்னு சொல்கிறவன் பிச்சைக்காரன்னா உள்ளே போய் நீ என்ன செஞ்ச? நீ உள்ள கோயிலில் போய் என்ன செஞ்ச? மாரியாத்தா கோயிலில் போய் அம்மா தாயே. நீ உள்ள பிச்சை எடுத்த, அவன் வெளியே பிச்சை எடுக்கிறான். பிச்சை எடுக்கிற நிலைமையில் இந்த ஜீவனை வச்சிருக்கியே தாயே, இந்த ஜீவனுக்கு ஒரு வழி காட்ட மாட்டியான்னு வேண்டுனா அதுக்கு பேர் பக்தி. அதுக்கு பேர் பக்தி. அப்பா, நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், ஆறுயிர்களுக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும். எல்லா பயோடைவர்சிட்டி, எல்லா உயிருக்கும் நான் அன்பு செய்யணும்னார் வள்ளலார். அன்பு செய்ய தெரியாதவன் பக்தி செய்து என்ன பிரயோஜனம்? அதுதான் ஞாபகம். அன்பு செய்ய தெரியாதவன் பக்தி செய்து என்ன பிரயோஜனம்? புரியுதுங்களா? ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்திட்டு அந்த வடையை உதுத்து போட்டு கொண்டு வர்றீங்க, குரங்கு தட்டிட்டு போயிடுச்சு. ஒரு பிளாஸ்டிக் பையில் வச்சு வடையெல்லாம், மிச்ச வடையெல்லாம் கொண்டாந்தாங்க. எங்கள் தென்காசிக்கு வந்தீங்கன்னா வடையை பறிச்சுக்கிட்டு போயிடுச்சு. உடனே மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை. குரங்கு வடையை பிடுங்கிட்டு போயிடுச்சுல, கூறு வாரம் வச்சுக்க தெரியுதா? யாருக்கு வடமாலை சாத்துன? இல்லை, நீ யாருக்கு வடமாலை சாத்துன? ஆஞ்சநேயருக்கு தானே தாட்டினேன். இப்போ ஆஞ்சநேயர் பிரதிநிதியை அனுப்பிச்சு வீட்டுக்கு பிரசாதத்தை கொண்டு போகக்கூடாதுன்னு பிடிங்கிட்டு போயிட்டார். ஒன்று ஞாபகம் வச்சுங்க, கோயிலில் பிரசாதம் போட்டிங்கன்னா அங்கே இருக்கிறவங்கள்ட்ட எல்லாட்டையும் கொடுத்துட்டு கொஞ்சோண்டு ஒரு துண்டோ 2 துண்டோ தான் வீட்டுக்கு கொண்டு போகணும். 108 வடமாலை சாத்திட்டு 100 வடையை கொண்டு போகக்கூடாது. 100 வடையை கொண்டு போய் அவுக்குன்னு வீட்டில் வச்சு தின்னிங்கன்னா அஜீரணமாகி செத்து போவ. அதான் குரங்கு பிடிங்கிட்டு போயிடுச்சு. குரங்கு மங்கி யாருங்க? மங்கி இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் அனுமார். அன்பில்லாமல் சடங்குகள், சம்பிரதாயங்கள், சாஸ்திரங்கள் நான்சென்ஸ். வார்த்தை கவனிங்க. அன்பில்லாமல் பக்தி செய்தால் அது அறிவு கெட்டதனம். அன்பும் பக்திக்கு அடிப்படை அன்பு. எல்லாத்துக்கும் அன்பு தாங்க அடிப்படை. அப்போ அறிவே வேண்டாமா அப்படின்னா அறிவு வேணும். இப்படி சொல்லி முடிக்கிறேன். எல்லாத்துக்கும் அறிவு வேணும். இப்போ நான் இந்த அளவுக்கு தயாரிச்சுட்டு வந்திருக்கேனே, எதை வச்சு தயாரித்தேன்? எதை வச்சு தயாரித்தேன்? என் மனைவி பக்கத்தில் உட்காந்து உடனே பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, 3 திருக்குறள் சொல்கிறேனே. திருக்குறள் என் மனைவி என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்ததுனால எனக்கு தெரிஞ்சுது. புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுதுங்களா? அப்போ இந்த கூட்டத்துக்கு தயாரிக்கிறதுனா அறிவு வேணும், சம்பாதிக்கிறதுக்கு அறிவு வேணும், சம்பாதிச்சதை சேமிக்கிறதுக்கு அறிவு வேணும், சேமித்ததை முதலீடு பண்ணுறதுக்கு அறிவு வேணும், வீட்டில் சமைக்கிறதுக்கு அறிவு வேணும், சாப்பிட்றதுக்கு அறிவு வேணும். புரியுதா? ரொம்ப பேர் சாப்பிட்றதுக்கு அறிவு வேணாம், அறிவோடு சாப்பிட்றவன் தான் ரொம்ப நாள் வாழ்கிறான். அறிவில்லாமல் சாப்பிட்றவன் செத்து போயிடுறான், சீக்கிரம் செத்து போயிடுறான். சாப்பிட்றதுக்கு, சம்பாதிக்கிறதுக்கு பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் அப்படி 2 வார்த்தை சொல்கிறீங்கல்ல. திட்டமிடுதல், செயலாக்குதல், 2க்கு எது அடிப்படை? 2க்கு எது அடிப்படை? ஒரு பொண்ணோட செயினை அத்துக்கிட்டு ஒருத்த ஓடுறான், நோ என்ட்ரிக்குள்ளே ஓடுறான். சப் இன்ஸ்பெக்டர் பைக்கில் உட்காந்துருக்காரு. அந்த செயினை பறி கொடுத்த பொண்ணு போய், எசமா செயினை அத்துக்கிட்டு ஓடுறான் எசமா அப்படின்னா நோ என்ட்ரிக்குள்ளே போக முடியாதுமா, அது சட்டத்துக்கு விரோதமானதுமா. நோ என்ட்ரிக்குள்ளே தாங்க திருடன் ஓடுறான். ஸோ நோ என்ட்ரிக்குள்ளே திருடன் ஓடுனா சப் இன்ஸ்பெக்டர் நோ என்ட்ரிக்குள்ளே பைக்கில் போய் பிடிக்கலாம்ங்கிறது அறிவு.
புரிதுங்களா? சட்டத்தை மீறுவது கூட அறிவுதான். நீதிமன்றங்களில் தீர்ப்பு சொல்ல வேண்டுமென்றால் உங்க இஷ்டத்துக்கெல்லாம் சொல்லப்படாது, அறிவோடு சொல்லணும். விளங்கி தொலைச்சா நல்லது. உங்க இஷ்டத்துக்கு உங்க சம்பிரதாயத்துக்கு உங்க சாஸ்திரத்துக்கெல்லாம் தீர்ப்பு சொல்லக்கூடாது, நியாயத்துக்கு சொல்லணும். நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், நீதிமன்றம்னு சொல்கிறாங்களே ஒழிய அங்கே நீதி வழங்கப்படுவதில்லை, நியாயம் செய்கிறார்கள். ஒரு வழக்கு நடத்தினா நியாயப்படுத்தாதீர்கள், நீதி வழங்குங்கள். அதுக்கு அறிவு வேணும், வசிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அறிவு வேணும். ஒரே ஒரு திருக்குறள் சொல்லிட்டு நான் நிறைவு பண்ணுறேன். அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பீழை, விளங்காது என்னால் நான் அர்த்தம் சொல்கிறேன். அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும் செய்தல் அரிது. விளங்கல, தயவு செய்து விளங்கிருச்சுன்னு சொல்லாதீங்க, ஏன்னா அப்புறம் எனக்கு வேலையெல்லாம் போயிடும். தாம் தம்மை பீழிக்கும் பீழை, அறிவில்லாதவன் தனக்குத்தானே துன்பம் செய்து கொள்வான். அதுதான் திருக்குறள். அறிவில்லாதவனுக்கு வேற ஒருத்தன் துன்பம் செய்யணும்னு அவசியம் இல்லை. குடிக்கிறானே அறிவில்லாதவன், அவனுக்கு அவனே துன்பம் தேடும். வம்பு சண்டைக்கு போகிறானே அறிவில்லாதவன், அவனுக்கு அவனே துன்பத்தை தேடிக்கொள்வான். அறிவிலார் தாம் தம்மை பீழிக்கும் பீழை செருவார்க்கும், செருவார்னா பகைவர்கள், அவங்க கூட அவனுக்கு செய்ய முடியாது. இப்படி சொல்லி நிறைவு பண்ணுறேன். பெரியோர்களே, அறிவில்லாமல் போனதுனால பெரிய நஷ்டம் ஒன்றும் வரல, அன்பில்லாமல் போனதுனால தான் எல்லா நஷ்டமும் வந்துருச்சு. இப்போ எல்லா துறையிலையும் அந்தந்த துறைக்குள்ளே அறிவு உள்ளவங்க தானே இருக்காங்க. நீங்கள் ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போகிறீங்க, அந்த டிபார்ட்மெண்ட் அறிவு, காவல்துறை, மருத்துவத்துறை, பள்ளிக்கூடம், கல்லூரி, எல்லா இடத்துலையும் அறிவு உள்ளவங்க தானே இருக்காங்க. அங்கெல்லாம் ஏன் கோளாறு நடக்குது, அங்கெல்லாம் ஏன் லஞ்சம் வருது, அங்கெல்லாம் ஏன் லாவண்யம் வருது? அதுக்கெல்லாம் அடிப்படை எல்லா இடத்திலும் அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அன்பற்றவர்களாக இருக்கிறார்கள். எல்லா இடத்திலும் அறிவுள்ளவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அன்பற்றவர்கள் இருக்கிறார்கள். அதனால்தான் வெறி வருது, மதவெறி, சாதி வெறி, கட்சி வெறி. நபிகள் நாயகம் ஒரு இடத்துல சொன்னார், யார் இனவெறியன் தெரியுமா? கேட்டாங்க நபிகள்கிட்ட, யார் இனவெறியன்? ஒரு சமூகத்தை சார்ந்தவன் இனவெறியனா? அந்த சமூகத்துக்காக பாடுபடுகிறவன் இனவெறியனா? ஒரு இனத்துக்காக பாடுபடுகிறவன் இனவெறியனா? நபிகள் ரொம்ப அருமையாக சொன்னார், ஒரு இனத்துக்காக பாடுபடுகிறவன் இனவெறியன் அல்ல, அந்த இனம் தவறு செய்கிற போது அதற்கு முட்டு கொடுத்து ஒத்துக்கொள்ளுகிறானே அவன்தான் இனவெறியன். நபிகள் சொன்னார். தன் இனம் செய்கிற அநியாயங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? ஒட்டகத்தின் வாலை பிடித்து கொண்டு கிணற்றிலே விழுகிறவன். ஒட்டகத்தின் வாலை பிடிச்சிக்கிட்டு கிணத்துல விழுந்தா மீச்சி உண்டோ? ஏன்னா ஒட்டகம் எப்படி இருக்கு வெயிட்டு? ஒட்டகத்தின் வாலை பிடிச்சிக்கிட்டு கிணத்துக்குள்ளே விழுந்தா நீ, உனக்கு மீச்சியே கிடையாதுரா. உன் இனம் தவறு செய்தாலும் அது தவறு என்று சொல்லக்கூடிய நெஞ்சு நிறைந்த அன்பு உனக்கு இருந்தால் நீதான் இனவெறியன் இல்லாதவன். இந்த சொன்னவர் நபிகள் நாயகம். அதனால தான் பாரதி சொல்லி முடிக்கிறேன். பாரதி, திருவள்ளுவர் ரெண்டு பேர் தான் நமக்கு அளவுகோல். அன்பில் ஓங்கி வையம் தலைக்கும், அறிவில் ஓங்கின்னு சொல்லல. உமக்கு தொழில் இங்கு அன்பு செய்தல் கண்டீர், எல்லாம் பாரதி. அன்பிற்சிறந்த தவம் இல்லை. அன்பிற்சிறந்த தவம்னா நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு எங்கேயோ வடை போடுறாங்களே, எப்படி கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க. என்ன செய்கிறீங்கடான்னு கேட்டால் தவம் செய்கிறேங்கிறாங்க. எங்கேயோ வடை போடுறாங்களே, கபகபல் வாச்சு. கண்ணையும் மூட வேணாம், கழுதையும் மூட வேணாம், புருவ மத்தியில் கொண்டு போய் குண்டலினி சக்தியெல்லாம் சேர்க்க வேணாம். என்ன செஞ்சால் போதும்? உமக்கு தொழில் அன்பு செய்தல், அன்பிற்சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. பாப்பா பாட்டில் கடைசி பத்தியில் சொன்னது என்ன?
பாப்பா பாட்டில் 3 விஷயம் குழந்தைகளுக்கு வேணுங்கிறார். அதில் முதல் சொன்னது உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும், தெய்வம் உண்டு என்று தான் அறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும் என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா. அதில் முதல்ல சொன்னது உயிர்களிடத்தில் அன்பு வேண்டும். அப்போ அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும், அன்பை காத்து கொள்ள வேண்டும். திருவள்ளுவரை சொல்லி முடிச்சிருவோம். திருவள்ளுவர் அறிவுடைமைன்னு எழுதியிருக்கிறார், அன்புடைமைன்னு அதிகாரம் எழுதியிருக்கிறார். அறிவுடைமை எழுதியிருக்கிறார், அன்புடைமை எழுதியிருக்கிறார். அறிவு என்னெல்லாம் செய்யுங்கிறத ஒரு பட்டியலே போட்டிருக்கிறார். அறிவு அற்றம் காக்கும், உனக்கு இறுதி வராமல் காப்பாற்றும். அறிவு மெய்ப்பொருள் காட்டும், மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவு ஆவது அறியும். அறிவு பின்னாடி வரக்கூடிய துன்பத்தை போக்கும். அறிவுடைமை, அறிவு அவ்வளவு உனக்கு செய்யும். இவ்வளவு அறிவை தூக்கி பிடித்த திருவள்ளுவர் ஒரு திருக்குறள் இன்னா செய்யாமை என்கிற அதிகாரத்தில் எழுதினார், அறிவினால் ஆகுவது உண்டோ. அவ்வளவுதான். அறிவு இதெல்லாம் செய்யும். அறிவு இந்த லைட் போடும், அறிவு மைக் வைக்கும். இப்போ இந்த மைக்கு வேலை பார்க்கலன்னா அண்ணாச்சி வந்து அறிவை பயன்படுத்தி தான் இதை சரி பண்ண முடியும். என்னை பார்த்து சிரிக்கப்படாது, இல்லை என்னை பார்த்து அழப்படாது, அன்போடு அழுது நல்லா பேசிக்கிட்டு இருக்கையில மைக்கு இப்படி ஆயிடுச்சு, அண்ணாச்சி உங்கள் மேலே நான் எவ்வளோ பிரியம் வச்சுருக்கேன் தெரியுமா. மைக்கு வேலை பார்க்கலன்னா அறிவு வேணும். எந்த ஊருக்கு எங்கே போகணும், பஸ்ஸில் ஏறுறதுக்கு அறிவு வேணும். அறிவு எல்லாம் செய்யும். அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவுடையார் எல்லாம் உடையார், எல்லாம் இருக்கும். அப்படிலாம் திருக்குறள் எழுதிட்டு கடைசி இன்னா செய்யாமைங்கிற அதிகாரத்தில் அறிவினால் ஆகுவது உண்டோ. உன் அறிவினால என்ன பிரயோஜனம்? பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடை. அடுத்தவங்க படுற துன்பத்தை தீர்க்கிறதுக்கு உன் மனசு வரலைன்னா நீ 1000 அறிவு உள்ளவனாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அறிவினால் ஆகுவது உண்டோ. பிரிதின் நோய், பிறரின் நோய் கூட இல்லை, உயர்வு சொல்லலை. பிரிதின் நோய், ஒரு நாய் அடிபட்டாலும், ஒரு பூனை அடிபட்டாலும், ஒரு காக்கா அடிபட்டாலும், ஒரு செடி அடிபட்டாலும் எல்லாத்துக்கும் அழறதுக்கு உனக்கு மனசு இருந்தா, நீ அன்பனாக இருந்தால் நீ தான் வாழுகிறாய். நீ அன்பனாக இருக்காத பட்சத்தில் நீ எவ்வளவு பெரிய அறிஞனாக இருந்தாலும் அதனால் இந்த உலகத்துக்கு, பிரபஞ்சத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே பெரியோர்களே, புத்தகத் திருவிழாவில் வைத்து சொல்லுகிறேன், அறிவை வளர்த்து கொள்வோம், அந்த அறிவை அன்பினில் தோய்ப்போம். நன்றி, வணக்கம். நன்றி.